முதல்ல எடுத்தவொடனே இந்த பக்கம் முத்துவும் மீனாவும் சேர்ந்து பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் இங்கே பார்வதி ஆண்டிகிட்ட நிறைய குறுக்கு கேள்விலாம் கேட்டு அவங்க மூலமாக இந்த பக்கம் ரோகிணிக்கு அவங்க யதார்த்தமாக இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தால் தெரியும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணியோட அப்பாவை பற்றி இந்த மாதிரி விஜயாவை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இது தெரிஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தேகம் வந்துடுது. அடுத்தபடியே நம்ம யாரை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ இங்கே மீனாவுமே கண்டிப்பாக நம்ம வித்யாவை தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் வித்யாவை பார்க்க போகிறாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் இங்கே வித்யா கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வித்யாவுமே தன்னோட லவ்வுக்காக இவங்க மீனாவை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க கிட்ட எப்படி நீங்கள் இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொமான்டிக்காக பேசுறது அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதை தெளிவாக பயன்படுத்திக்கிட்ட மீனாவுமே இந்த பக்கம் இவங்க கிட்ட நிறைய குறுக்கு கேள்வி கேட்குறாங்க. சொல்லப்போனால் இங்கே எப்படி உங்களுக்கு ரோகிணிக்கு பழக்கம் வந்துச்சு, அவங்க எப்படி உங்களுக்கு பழகினாங்க அப்படின்ற மாதிரி உங்களோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை கேட்குறாங்க. இந்த பக்கம் வந்து வித்யாவுமே இதுக்கு முன்னாடி மீனா கிட்ட சொல்லி வச்சிருந்த எல்லா பொய்யும் மறந்து போய் இப்போ புதுசாக ஒரு கதையை விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக கேட்டுட்டு இருந்த மீனாவுமே என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஏற்கனவே ரோகிணி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம்னு சொன்னீங்கல்ல, இப்போ என்ன காலேஜில் பழக்கம்ன்றீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரோகிணியோட அப்பாலாம் உங்களுக்கு தெரியும், நீங்களாம் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்றீங்க, இப்போ என்னமோ தெரியாதுன்றீங்க, என்ன இது இப்படி நீங்கள் பேசுகிறது எதுவும் வந்து ஒன்றுமே சரியா இல்லையே, ரொம்பவே முரண்பாடாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே மீனா கேள்வி கேட்க அப்போ தான் இந்த பக்கம் வித்யாவுக்கு புரியுது. ஆஹா, மீனா நம்மளை லாக் பண்ண தான் வந்திருக்காங்க, இப்போ நம்ம தெளிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு சரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மீனா வாங்குறது வெளியில் அமைச்சிடுறாங்க. அமைச்சது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக ரோகிணிக்கு கால் பண்ணி இங்கே பாரு ரோகிணி, நீ ரொம்பவே சேஃபாக இருக்கணும், சொல்லப்போனால் மீனா உன் மேலே சந்தேகப்பட்டு உன்னை பற்றியான விஷயங்களை என்கிட்ட வந்து கிளற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வித்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கிட்ட ரோகிணி ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டு நீ எதுவும் சொல்லலை, எதுவும் மாற்றி கத்தி சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வித்யாவுமே ஏண்டி நீ ஒரு பொய் சொல்லி வச்சிருந்தா ஓகேலாம், நீ தான் ஊருப்பட்ட பொய் சொல்லி வச்சிருக்கியே, நான் எப்படி அந்த பொய்யை கேரி பண்ணுறது சொல்லு, நீ வேணா ஞாபகம் வச்சுக்க முடியும், என்னால் அப்படி முடியாது, நான் ஓரளவுக்கு சமாளித்து அனுப்பிட்டேன். ஆனால் அங்கே மீனா உன் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக முத்து உன் மேலே சந்தேகப்பட்டிருப்பாங்க, ஏன்னா மீனாக்கு தெரியிற எல்லா விஷயமும் கண்டிப்பாக முத்துக்கும் தெரிய வந்துடும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து வித்யா ரோகிணிக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே முத்துவுமே இங்கே வெளியில் வந்து பேசிக்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த பார்லர் மேடம் வேலை பயங்கரமாக சந்தேகமாக இருக்குது, அவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி எப்பவும் போல இங்கே மீனாவும் முத்துவும் பேசிக்கிறாங்க. சரி, இதுக்கு நம்ம ஒரு சரியான வழியை கண்டுபிடிக்கணும், நம்ம தெளிவாக பிளான் பண்ணி தான் இனிமேல் வந்து அந்த பார்லரை மோ செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஐடியாவுக்கு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி எப்பவும் போல இங்கே மீனா வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே முத்துவுமே இங்கே பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான ஃபார்ம் வாங்கிட்டு இங்கே வீட்டுக்கு வந்து அண்ணாமலைட்ட சொல்கிறாங்க. அப்பா, இந்த மாதிரி எனக்கும் மீனாயும் கல்யாணம் ஆகி நாங்கள் இன்னும் டூரே போகல, அதனால் நாங்கள் இனிமேல் ஹனிமூன் போக போகிறோம், அது மட்டும் இல்லாமல் மலேசியாவுக்கு போக போகிறோம், அதுவும் நாங்கள் மட்டும் போக விரும்பலை, நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பாஸ்போர்ட் ஃபார்மையும் தூக்கி இந்த பக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் இதை பார்த்து அண்ணாமலையும் ஏண்டா நீங்கள் ரெண்டு பேரும் சரி கல்யாணம் இருக்கு போயிட்டு வாங்க, நாங்கள் எதுக்குடா வரணும், நீங்கள் வேணா போயிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அதை தவிர்க்க பார்க்குறாரு. ஆனால் இந்த பக்கம் முத்துவுமே எங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம போக போகிறோம், அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் செலவுக்குலாம் நீங்கள் கவலையே படாதீங்க, அதுக்கு தான் நமக்கு தான் வந்து முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரோகிணியை கை காட்டி விட்டுறாங்க. அதே நேரத்தில் மனோஜுமே ஏண்டா அவங்க அப்பாவே ஜெயிலில் இருக்காரு, இப்போ நம்ம அங்கே போய் அவருக்கு தொந்தரவு கொடுக்கணுமாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் முத்துவுமே கரெக்டாக தெளிவாக பேச ஆரம்பிக்கிறாரு. டே, அவங்க அப்பா ஜெயிலில் இருக்காரு, சொல்லப்போனால் இப்போ ரோகிணிக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகி 1 இயர் ஆக போகுது, நீங்கள் இன்னுமே போய் பார்க்கல, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தான் ஆல்ரெடி பார்த்துக்கிறதுக்கு அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவர் தான் 2வது கல்யாணம் பண்ணியிருக்காருல, அது மட்டும் இல்லாமல் அங்கே மலேசியாவில் வர செலவு எல்லாமே இந்த பக்கம் அவரே பார்த்துக்க போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் அப்படி வேணாம்னு சொல்லி நம்ம தனியாக இருந்தாலும் அவர் இருக்க விடுவாரா, சொல்லப்போனால் அவரோட பொண்ணை நீ தான் பார்த்துக்கிற, அதுக்காகவே உனக்காக செய்வாரா, உன் மாமனார் உனக்கு செய்ய மாட்டார்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே இங்கே விஜயாவுமே கண்டிப்பாக செய்வாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக இல்லையோ எனக்காக செய்வாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயாவுமே ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட முத்துவுமே பாரு அம்மாவே சொல்லிட்டாங்க, அப்போனா இதுக்குண்டான வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவுமே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் கேட்ட ரோகிணிக்கு ஐயோ இவங்கெல்லாம் வந்து பெரிய பிளானாக பண்ணிட்டு இருக்காங்களே, மலேசியாவில் நமக்கு யாரையுமே தெரியாது, நம்ம யார்கிட்ட போய் என்ன பேச முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்ப மிரண்டு போயிட்டு இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜை கூட்டிட்டு போய் தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு நாடகத்தை போடுறாங்க. இங்கே பாரு மனோஜ், எங்கள் அப்பாவே ஜெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அந்த நிலைமையை நான் போய் பார்க்கணுமா, சொல்லப்போனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் போய் அவர் கஷ்டப்படுறத பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த மனோஜிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கு எது மாதிரி இங்கே மனோஜுமே வெளியில் வந்துட்டு இங்கே பாருங்கள் மலேசியாக்கு யாரும் போகிறது கிடையாது, இந்த மாதிரி ரோகிணியோட அப்பாவை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோடு பேசுகிறாங்க. இது கேட்ட முத்துமே ஏன்டா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு ஏன்டா அவர் ஜெயிலில் கஷ்டப்படுறத போய் நம்ம பார்க்கணுமாடா, அந்த மாதிரி ஒரு விஷயமே வேணாண்டா, நம்ம வேணா பேசிக்கலாம், கொஞ்சம் சரியாகிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேணா நம்ம மலேசியா போகிறது பிளான் பண்ணுவோம், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முத்து மீனாவும் சேர்ந்துட்டு இங்கே பாருங்க அவர் ஜெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நம்ம பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் அவர் மாமா இருக்கார்ல அவர்கிட்ட நம்ம பேசுவோம், அவர்கிட்ட பேசிட்டு அவர் வெளியில் எடுக்கிறதுக்கான வழியை கூட நம்ம பார்க்கலாம்டா, அவர் என்னடா நினைப்பாரு, அவர் பெத்த பொண்ணு அவரை இன்னும் பார்க்க போகாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லு, அவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாரு, சொல்லப்போனால் சந்தோஷம் தாடா படுவார் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து மனோஜோட மண்டையை கழுவிடுறாங்க. அப்போ மனோஜுமே சரி வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. உடனே இன்னொரு சைடு முத்துவுமே சரிப்பா இதுக்குண்டான வேலைகள்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாவை டேரெக்டாங்கிறது கூப்பிட்றாரு. கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் சரி
மீனாவா, நான் உன்னை கொண்டு போயிட்டு உங்கள் அம்மாவோட கடையில் இறக்கி விட்டுறேன். விட்டுட்டு நான் டேரெக்டாக போயிட்டு இந்த பாஸ்போர்ட் ஃபார்ம் எல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணுறது, இந்த பாஸ்போர்ட்டுக்கு ரெடி பண்ணுற வேலையெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவுமே மீனாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க போயிட்டு இருக்க வழியில் இந்த பக்கம் மீனா ஒரு பயங்கரமான விஷயத்த பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, எங்க அங்கே பாருங்க மலேசியா மாமா போறாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கை காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் முத்துக்கு தூக்கி வாரி போடுது. என்னது மலேசியா மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பிரவுன் மணியை பார்க்குறாங்க. பார்த்தா பிரவுன் மணி ஆளுக்கும் உடைக்கும் சம்மந்தமே இல்லாமல் உள்ளூர்கார மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. இதை பார்த்த முத்துக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இது, இவன் தான் மலேசியா மாமாவா? இவனை பார்த்தா இங்கே ஏதோ கடை வச்சு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கு. இவன் மலேசியால இருந்து வந்திருப்பானா? நம்பவே முடியாது. கண்டிப்பாக இதை பற்றி நம்ம விசாரிச்சாகணும். மீனா, நீ முதல்ல கீழே இறங்கிக்க, நான் அவர்கிட்ட போய் நாசுக்கா பேசி அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவுமே மீனா அங்கே இறக்கி விட்டுறாரு. விட்டது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக இந்த பக்கம் பிரவுன் பண்ணிட்டு போயிட்டு, மலேசியா மாமா எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஷாக்கான மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த உடனே அவருக்குமே தூக்கி வாரி போடுது. ஐயோ இவனா மறுபடியும் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்ப சலிச்சுக்கிறாரு. என்னாச்சு மாமா, நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து ரொம்பவே விளையாட்டா முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவருமே வேற வழி இல்லை அப்படின்றதுனால, இல்லப்பா நான் வந்து ஒரு 2 நாள் ஆச்சு, சரி இங்கேயே கொஞ்சம் ஒர்க் இருக்கனால நான் அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இது கேட்ட முத்துமே, என்ன நீங்க ரோகிணி இங்க பக்கத்துல வீடு வச்சுக்கிட்டு நீங்க வந்து வெளியில தங்கலாமா, நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அவரை கார்ல ஏற சொல்றாங்க. ஆனா அவருமே, இல்லப்பா வேணாம்ப்பா, நீங்க வேணா போயிட்டு வா, நான் இன்னொரு டைம் வரேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவரும் சமாளிக்கிறாரு. ஆனா முத்துமே நீங்க வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் இந்த பக்கம் வந்து டக்குன்னு கார்ல ஏத்துறாரு. இன்னொரு பக்கம் இங்க பிரவுன் மணிக்குமே எல்லா உண்மையும் பேசாம இந்த பையன்ட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இவனை எப்படியோ சமாளிச்சு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணி முத்துக்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இங்க பாரு முத்து, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, எனக்கு கொஞ்சம் இறக்கி விடு, நான் போயிட்டு நான் அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்றாரு. ஆனா முத்துவுமே பிடிவாதமா, இல்ல நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வந்தே ஆகணும், இல்லைன்னா ரோஹிணி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே ரொம்பவே வற்படுத்தி பிரவுன் மணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்தில் வீட்டுக்கு பிரவுன் மணி போன உடனே எங்க அண்ணாமலை வாங்க 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 நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி விசாரிச்சு அவரை உட்கார வைக்கிறாங்க. ஆனா அவரோட காஸ்டியூமை பார்த்த உடனே, என்ன இது, இவர் காஸ்டியூம் ரொம்ப மோசமா போட்டிருக்காரு அப்படின்னுட்டு எல்லாம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கரெக்டாக இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது ரோகிணியுமே இந்த பக்கம் பிரவுன் மணி சவுண்டை கேட்டு, ஆஹா இந்த ஆளுங்கிற வந்தான் அப்படின்ற மாதிரி அடிச்சு பிடிச்சி வெளியில் ஓடி வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல், வாங்க மாமா எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் பிரவுன் மணியுமே, சரி ஓகே இந்த பொண்ணுக்காக இந்த டைம் நடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன வேலையாக இங்கே வந்தேன், ஒரு 2 நாளாக இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணியுமே ரொம்ப பில்டப் பண்ணுற மாதிரி, ஆமாம் எனக்கு கூட ஃபோன் பண்ணீங்கல்ல, 2 days இங்கே ஒர்க் இருக்குது, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஓகே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே நேரம் பிரவுன் மணியுமே, இல்லை இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, சரி முத்து தான் திடீர்னு பார்த்துட்டு என்ன வாங்கன்னு சொல்லி ரொம்பவே வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் முத்துவை பார்த்து இந்த பக்கம் வந்து ரோகிணி முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு சைடு மனோஜ் வந்துட்டு, ஏன் ரோகிணி இந்த மாதிரி உங்கள் மாமா கிட்ட கால் பண்ணுறேன், நீ கால் பண்ணி பேசுன்னு நான் சொன்னல, ஆனால் உங்கள் மாமாவுக்கு காலே எடுக்கலன்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உங்கள் மாமா கிட்ட நேரத்தே பேசியிருக்க, அப்போ ஏன் என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட எதுக்காக அந்த விஷயத்தை மறைச்ச அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மனோஜ் ரோகிணி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரோகிணியுமே, இல்லை அவர் ஒர்க்கில் இருக்கானாரு, அதனால தான் நான் அவன்கிட்ட சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் கால் எடுக்கலன்னு சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி விளையாடுறாங்க. ஆனால் இது கேட்ட மனோஜுமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, இங்கே பாரு ரோகிணி, நீ என்கிட்ட நிறைய விஷயத்த மறைச்சிக்கிட்டே இருக்க, உங்கள் மாமா காலே எடுக்கல, கால் ரீச்சே ஆகலன்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்லிட்டு இப்போ நீ பேசி இருக்கிற, இது தப்பு தானே, நீங்கள் சொல்லுங்க, அவன் பண்ணது தப்பு தானே அப்படின்ற மாதிரி இங்கே பிரவுன் பண்ணிட்டு போயிட்டு இங்கே மனோஜும் கேட்குறாரு. இங்கே அவருக்கும் என்ன சொல்கிறதே தெரியல. என்னடா இது பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது, நான் வேற வீட்டுக்கு போகணும், வெளியில் வந்திருக்கேன் கடைக்கு, அதுக்குள்ளே என்ன இந்த தூக்கிட்டு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு.